ஹலோ வெல்கம். நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஆளா இருந்தா உங்களுக்கான 25 ஏப்ரல் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் டேஷ்போர்ட் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் செஷன் தான் இது. ஆமா, ஒரு கம்ப்ளீட் டீப் டைவ். எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாம நம்ம கவர் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இந்தியா சவுத் கொரியா ரிலேஷன்ஸ்ல நடந்திருக்க ஒரு பெரிய அப்டேட். அதாவது கொரியன் பிரஸ் லீ ஜே மயுங் அப்புறம் ஃபர்ஸ்ட் லேடி கிம் ஹியர் கியோங் இப்போ வந்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இன் 8 இயர்ஸ் நடக்கிற ஒரு விசிட். ரைட். 8 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விசிட் இது. ஆமா. அண்ட் டெல்லி ஏர்போர்ட்ல மோஸ் ஹர்ஷ் மல்ஹோத்ரா இவங்கள வெல்கம் பண்ணிருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த சமிட்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? இதுல என்னன்னா, ஹைதராபாத் ஹவுஸ்ல நடந்த மீட்டிங்ல முக்கியமா ஒரு 4 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. சும்மா டிப்ளோமசின்னு இல்லாம ஃபுல்லா பிசினஸ் அண்ட் டெக் ஃபோக்கஸ்டு தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் 2026 to 2030. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷன் கமிட்டி, அதாவது ஐசிசி. ஓகே, அந்த ஐசிசிக்கு அப்புறம் என்ன அக்ரிமெண்ட்? மூணாவது ரொம்ப குரூஷியல், இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜ். இதுல 3 பில்லர்ஸ் இருக்கு: ஏஐ, ஐடி, அப்புறம் செமிகண்டக்டர்ஸ். உலகமே சிப் ஷார்டேஜ்ல இருக்கும்போது இது நமக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்டா கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2026 to 2030. வாவ்! அந்த டிஜிட்டல் பிரிட்ஜ் நிஜமாவே ஒரு கேம் சேஞ்சர் தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சீபா அப்கிரேட் நெகோசியேஷன்ஸ் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ட்ரேட்ல ஒரு பெரிய ஸ்டெப். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் வந்து சோல், கரன்சி வான், அப்புறம் அவங்க பிஎம் வந்து கிம் மின் சோக். சூப்பர். அப்படியே நம்ம நெய்பர் ஸ்ரீலங்கா பக்கம் வந்தோம்னா அங்க ஓசிஐ எலிஜிபிலிட்டியை 4th ஜெனரேஷன்ல இருந்து 6th ஜெனரேஷன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு இங்க ஒரு டவுட், திடீர்னு ஏன் 6th ஜெனரேஷன் வரைக்கும் போகணும்? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவ் தான். ஏன்னா ஸ்ரீலங்கால இருக்க இந்தியன் ஆரிஜின் மக்களோட ஹிஸ்டரி வந்து ரொம்ப பழசு. பிரிட்டிஷ் டைம்ல போனவங்க அவங்க. அதனால 4th ஜெனரேஷன் லிமிட் வந்து பல பேருக்கு பத்தல. ஓஹோ, சோ அதனால தான் இந்த எக்ஸ்பான்ஷன். ஆமா. விபி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பிரசிடென்ட் அனுராக் குமார திசநாயக்க மீட் பண்ணப்போ இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபிஷர்மேன் இஷ்யூஸையும் ஹியூமானிட்டேரியன் முறையில் ஹேண்டில் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. அது போக USD 450 மில்லியன் சைக்ளோன் திட்வா ஈட் பேக்கேஜ் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. அது அவங்க எக்கானமிக்கு பெரிய ரிலீஃப். எக்ஸாக்ட்லி. அவங்க கேபிட்டல் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனேபுரா கோட்டை அண்ட் கொலம்போ. கரன்சி LKR. PM ஹரிணி அமரசூரியா கவர்மெண்ட்டுக்கு இந்த சப்போர்ட் ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் விண்ட்ஷீல்டா இருக்கும். லைட். அப்படியே யூரோப் சைட் பார்த்தா இந்தியா செக் ரிப்பப்ளிக் ரிலேஷன்ஸ்லயும் ஒரு டெவலப்மெண்ட். MOS ஜிதன் பிரசாதா, அதாவது MOCI, அவரு பிராக்ல ஜான் ஷெக்டர் கூட சேர்ந்து 13th இந்தியா செக்கியா JCEC-ய கோ-சேர் பண்ணிருக்காரு. அங்க இந்தியா செக்கியா பிசினஸ் ஃபோரம் லான்ச் ஆயிருக்கு. B2B லிங்கேஜஸ்க்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல். கரெக்ட். இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் எக்கானமி அண்ட் ஃபைனான்ஸ் டேஷ்போர்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். RBI ஃபாரெக்ஸ் NDF ஈஸிங் டைம்லைன்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கு. இந்த NDFனா என்ன, ஏன் இதை மாத்திட்டே இருக்காங்கன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. NDF அப்படிங்கிறது நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட். சிம்பிளா சொல்லணும்னா, வெளிநாட்டுல இருக்க முதலீட்டாளர்கள் ரூபாயை நேரா வாங்காம ஃபியூச்சர் வேல்யூ வச்சு பெட் கட்டுற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட். எல்லாரும் ரூபா மதிப்பு குறையும்னு ஸ்பெகுலேட் பண்ணா நிஜமாவே மதிப்பு குறைஞ்சிடும். ஓ, அத கண்ட்ரோல் பண்ணதான் RBI உள்ள வந்தாங்களா? ஆனா மார்ச் 27 அன்னைக்கு நெட் ஆஃப் ஷோர் NDF பொசிஷன்ஸ USD 100M அப்படின்னு கேப்ட் பண்ணாங்க. அப்புறம் ஏப்ரல் 1 வந்து ஆர்பிட்ராஜ் அண்ட் கார்ப்பரேட் NDFs ஃபுல்லா பேன் பண்ணிட்டாங்க. வாட்ச். அப்போ இப்போ திரும்பவும் ரூல்ஸை ஈஸ் பண்ணிருக்காங்களே, அது ஏன்? ஏன்னா இப்போ ரூபி வாலட்டாலிட்டி கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால ரிலேட்டட் பார்ட்டி ஹெட்ஜிங்க்கு மட்டும் இப்போ அலோ பண்றாங்க. இதனால மார்க்கெட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இதே ஃபைனான்ஸ்ல சார்க் கரன்சி ஸ்வாப் கீழ மால்தீவ்ஸ்க்கு 2024 to 2027 INR விண்டோல 30 பில்லியன் ரூபீஸ் ஸ்வாப் அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஓகே, மால்தீவ்ஸ்க்கு ஒரு பெரிய பேக்கப். ஆமா. இதுல ஆக்ட் 2024ல USD 400M செட்டில்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் டோட்டல் RBI சப்போர்ட் டு டேட் பார்த்தா USD 1.1 பில்லியன் ரீச் ஆயிருக்கு. வாவ், தட்ஸ் a huge number. இப்போ கார்ப்பரேட் அண்ட் ஃபின்டெக் லெட்ஜர் பார்க்கலாம். MCX கோல் எக்ஸ்சேஞ்ச்காக செபி வந்து 100% சப்சிடரிக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இதோட இன்வென்ட் வந்து 100 crore. MCX S2003 and SEBI S 1989-92 சேர் துஹின் காந்தா பாண்டே. இதெல்லாம் ஸ்டாட்டிக் GK. ஆனா இதுல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து பே பாயிண்ட் இந்தியாவோட மூவ் தான். ஆமா. ஃபர்ஸ்ட் PVT ஃபின்டெக் இன் RBI CPS அவங்க தான்.
எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு டைரக்ட் ஆர்டிஜிஎஸ் NEFT ஆக்சஸ் கிடைச்சிருக்கு அண்ட் சொந்தமா IFSC கோடும் இருக்கு. இது எப்படின்னா நம்ம ஒரு விவசாயி கிட்ட நடுவுல இருக்கிற புரோக்கரை தூக்கிட்டு டைரக்டா காய்கறி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல். இன்டர்மீடியரி பேங்க்ஸை அப்படியே எலிமினேட் பண்ணிட்டாங்க. சூப்பரான அனாலஜி இது. சொந்தமா IFSC கோட் இருக்கிறதால டிரான்சாக்ஷன் ஸ்பீட் செம்மையா இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்லயும் ஒரு பெரிய JV நடந்திருக்கு. ஜியோ அலியான்ஸ் JV. இது ஒரு 50-50 JV ஃபார் ஜெனரல் ஹெல்த் இன்சூரன்ஸ். முந்தி போட்ட அலியான்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ் லிமிடெட் ஃபார்மேஷனோட அடுத்த கட்டம் தான் இது. ரைட். அப்புறம் PNB கிவி ரூபே கார்டு. இது ஒரு UPI இன்டகிரேட்டட் கிரெடிட் கார்டு. ஆல்ரெடி 1 ATM யூசர்ஸ் இருக்காங்க. 0.5% to 1.5% கேஷ்பேக் தராங்க. அதுவும் 0 ஜாயினிங் ஃபீஸ்ல. பை த வே, PNB STAD 1894 அவங்க MD CEO அசோக் சந்திர. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டைரக்ட் கொஸ்டின்ஸா வர்ற சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. சோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ கீ அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஷிப் லெட்ஜர் போலாம். இங்க எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. நிறைய பேங்க் MD and CEOஸ்க்கு 2029 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் இயர்? நீங்க கரெக்டா நோட் பண்ணிருக்கீங்க. RBI அண்ட் கவர்மெண்ட் வந்து பேங்கிங் செக்டார்ல ஒரு லீடர்ஷிப் ஸ்டெபிலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது BOIயோட MD and CEO ராஜ்னீஷ் கர்நாடக்கு ஏப்ரல் 29, 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்டட். பேங்க் ஆஃப் பரோடா BOBயோட MD and CEO தேபாதித்த சந்துக்கு ஜூலை 1, 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்டட். ஓகே, இந்தியன் பேங்க்கும் அதேதானா? ஆமா, இந்தியன் பேங்க் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அசுதோஷ் சௌத்ரிக்கும் மே 2, 2029 வரைக்கும் எக்ஸ்டெண்டட். ஈவன் பிரைவேட்ல ஈக்விட்டாஸ் SFBயோட MD and CEO PN வாசுதேவனுக்கும் எக்ஸ்டெண்டட் 3 years to 2029 கொடுத்திருக்காங்க. இது எஃபெக்டிவ் ஜூலை 23, 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட். ஒரு பாலிசி கண்டினியூட்டிக்காக பண்றாங்க. பிரைவேட் ஸ்பேஸ்ல பார்த்தா NASSCOM சேர்மனா ஸ்ரீகாந்த் வேலமக்கானி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவரோட டேர்ம் 2026-2027. சிந்து காங்கதாரனுக்கு அப்புறம் இவர் வராரு. அண்ட் வைஸ் சேர்பர்சன் வந்து கிஷோர் பாட்டில். அப்புறம் HDFC லைஃப்ல விபா பதால்கர் MD and CEO டேர்ம் வந்து எக்ஸ்டெண்டட் 5 years to September 12, 2031. இவங்க 2008ல ஜாயின்டு, MD since 2018. முக்கியமா எக்ஸைட் லைஃப் அக்விசிஷன் இன் 2022 லீட் பண்ணதே இவங்க தான். கிரேட். சரி, நெக்ஸ்ட் நாம நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஜனல் அப்டேட்ஸ்க்கு மூவ் ஆவோம். இங்க அலையன்ஸ் ஏருக்கு ஒரு ஏவியேஷன் பெயில் அவுட் கொடுத்திருக்காங்க. 460 crore லோன் வந்து 150 crore, 150 crore, 160 crore tranches கொடுத்திருக்காங்க. அவங்க டோட்டல் டெட் வந்து about 4000 crore. அவங்க ஃப்ளீட் ஸ்டேட்டஸ் கூட அதெல்லாம் இல்ல. மொத்தம் 21 ஏர்கிராஃப்ட், அதாவது 20 ATR, 1 டார்னியர் இருக்கு. ஆனா அதுல 11 கிரவுண்டடு. அதான் என் டவுட்டே. மார்க்கெட்ல வெறும் 0.11 lakh பேக்ஸ் அண்ட் 0.4% ஷேர் மட்டும் வச்சிருக்கிற ஒரு கம்பெனியை கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெயில் அவுட் பண்ணணும்? வெளியில இருந்து பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அலையன்ஸ் ஏர் வந்து யூடான் ஸ்கீமோட பேக்போன். எப்படின்னா, கிராமங்களுக்கு லாபம் இல்லைனாலும் அரசு பஸ் விடுறாங்க இல்லையா, அதே லாஜிக் தான். ரிமோட் ஏரியாஸ்க்கு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த பெயில் அவுட். ஓஹோ, சோ அது ஒரு சோஷியல் ஆப்ளிகேஷன் மாதிரி. மேக் சென்ஸ். ஆமா. அப்புறம் இன்ஃப்ரால இன்னொரு அப்டேட் JNKல இருந்து. சாம்பா JNKல எவ்ரிடே மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை LG மனோஜ் சின்ஹா ஓபன் பண்ணிருக்காரு. இதுதான் இந்தியாஸ் ஓன்லி ஆபரேட்டிங் ஆல்கலைன் பேட்டரி பிளான்ட். இவங்களோட அல்டிமா ரேஞ்ச் பேட்டரிஸை வச்சு 25% மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறது தான் டார்கெட். வாவ், லோக்கல் மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் ஆகுறது நல்ல விஷயம். JNK CM உமர் அப்துல்லா வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற முக்கியமான இண்டஸ்ட்ரியல் மூவ் இது. இதே டைம்ல நியூ டெல்லியில 9th இந்தியா இன்ட் வாட்டர் வீக் 2026 நடந்திருக்கு. ஜல் சக்தி மினிஸ்டர் CR பாட்டில் இதை லான்ச் பண்ணாரு. இதோட டார்கெட் என்ன? ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டார்கெட். 1 crore ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் பை May 2026. கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்ப அவசியம். சூப்பர். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான செக்ஷன் AI, டெக் அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ். ட்ராக் 1 AI அண்ட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாரத் ஜென் சாவரன் AIக்காக ஒரு 5-year MOU சைன் ஆயிருக்கு. இதுக்கு MITI, DIC அதாவது இந்தியா ஐ, அப்புறம் PSA அஜய்குமார் சூட் பேக்கப் பண்றாங்க. இதுல 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. LTCT அதாவது A6 XPU டிசைன் ஃபார் AI ஒர்க்லோட்ஸ். அப்புறம் L&T வியோமாவோட 30 MW ஹைப்பர்ஸ்கேல் டேட்டா சென்டர் இன் காஞ்சிபுரம். மூணாவது BTF.
இந்த ஏசிக் எக்ஸ்பியூ டிசைன்னா என்னன்னு நான் டெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஷூர். நார்மலா நம்ம லேப்டாப்ல இருக்க CPU எல்லா வேலையும் பார்க்கும். ஆனா ஏஐக்கு அது பத்தாது. அதனால ஏஐக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ற சிப்பு தான் இந்த ஏசிக். இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், கரண்ட்டும் கம்மியா எடுக்கும். ஓ, ஸ்பெஷலைஸ்டு ஹார்ட்வேர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இந்தியா ஜப்பான் டேட்டா பேக்டும் நடந்திருக்கு. இதுல டேட்டா காவேரி, அதாவது IASCDPG, அப்புறம் ஒன்ஸ்ட்ரக்ஷன் இங்க் 2 பேரும் சேர்ந்து 55 இந்தியன் ஸ்மார்ட் சிட்டிஸ்ல இருக்கிற ஏஐ டேட்டாவை கனெக்ட் பண்றாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ராக் டு டெக் அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல பார்த்தா மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா ஒரு டெலிகாம் TDIP ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காரு. இதோட அவுட்லே வந்து 203 crore rupees 2026-2031 பீரியடுக்கு. இது முக்கியமா 5G அட்வான்ஸ்ட் 6Gக்காக. அதே மாதிரி மினிஸ்டர் வீரேந்திரகுமார் கட்டிக் வந்து NMBA ஆப் 2.0 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுல ஸ்டார்ட்ஸ் பார்த்தா 26+ crore sensitized. That's a huge reach. ஆமா. அண்ட் கார்ப்பரேட் சைடுல சவுத் கொரியன் கம்பெனி நேவர், அப்புறம் நம்ம TCS நடுவுல மேப்பிங் சர்வீசஸ்க்காக ஒரு MOU சைன் ஆயிருக்கு. கிரேட். இப்போ நம்ம ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் அண்ட் கல்ச்சர் டாபிக் வருவோம். இன்ட்ரோல நான் சொன்ன அந்த கொனாக்ஸ் அண்ட் டெம்பிள் மேட்டர் ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அந்த டைமண்ட் ட்ரில்லிங் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். இது ஆக்சுவலா ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்லலாம். 13C நரசிம்மதேவா 1 கட்டின கோவில் இது. 1901ல இருந்து 1903 டைம்ல அந்த கோவில் இடிஞ்சிடக்கூடாதுன்னு பிரிட்டிஷ்காரங்க அந்த ஜகமோகன், அதாவது அசெம்பிளி ஹாலை ஃபுல்லா மணலை கொட்டி அடைச்சிட்டாங்க. வாவ், 120 இயர்ஸா அந்த மணல் அங்கேயே தான் இருக்கா? ஆமா. இப்போ ASI அதை வெளியே எடுக்க போறாங்க. ஆனா சும்மா தோண்டி எடுக்க முடியாது, ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடும். அதனால தான் டைமண்ட் ட்ரில்லிங் யூஸ் பண்ணி ஒரு 6x5 ஃபீட் பேசேஜ் உருவாக்குறாங்க. மைண்ட் ப்ளோயிங். 120 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஹால் ஓபன் ஆக போகுது. ஆமா. இது போக மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ல இருந்து VM ஃப்ரேம்ஸ் காம்படிஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பங்கிம் சந்திர சாட்டோபாத்யா எழுதின வந்தே மாத்திரமோட 150 இயர்ஸ் செலிப்ரேஷனுக்காக இது. இதுல பிரைசஸ் வந்து 50 lakh rupees. ஓகே, அந்த காம்படிஷன் முக்கியமான கரண்ட் அஃபேர் தான். சேஃப் சிட்டிஸ் அண்ட் ஹெல்த் கேர்ல என்ன அப்டேட்ஸ் இருக்கு? தார் MPயை வந்து சேஃப் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் 2026க்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. இதோட பட்ஜெட் 10 crore rupees over 5 years. ஹெல்த் கேர்ல பார்த்தா டெல்லி கேன்டான்மெண்ட் ஹெல்த் கேர்ல டெஃப்செக் ராஜேஷ்குமார் சிங் அப்புறம் DG ஷோபா குப்தா சேர்ந்து ஒரு ரோபோட்டிக் ஆர்த்தோபெடிக் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இப்போ ரொம்ப காமன் ஆயிட்டு வருது. நைஸ். இப்போ நம்ம குளோபல் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்லைடுக்கு போலாம். ஸ்பேஸ்ல நாசாஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பத்தி பெரிய டாக் ஓடிட்டு இருக்கு. நாசாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஸ்ட்ரானமர் நான்சி கிரேஸ் ரோமனோட நேம் தான் இதுக்கு வச்சிருக்காங்க. இதோட மிஷன் என்னன்னா ப்ரோப் டார்க் மேட்டர். இதோட காஸ்ட் வந்து $4 பில்லியன். டெய்லி 11 terabyte டேட்டா கலெக்ட் பண்ணும். ஆனா இந்த டார்க் மேட்டரை பத்தி படிக்க ஏன் இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்? ஏன்னா நம்ம யூனிவர்ஸ்ல 95% வந்து இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி தான். ஆனா அது என்னன்னே நமக்கு அவ்வளவா தெரியாது. அதை டீகோட் பண்ணா ஸ்பேஸ் சயின்ஸ்லயே ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கும். Got it. இன்னொரு பக்கம் ப்ளூ ஆரிஜின் லான்ச் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவங்களோட நியூ கிளென் ராக்கெட்ல BE-3U ஹைட்ரஜன் என்ஜின் ஃபெயிலியர் ஆனதுனால இந்த இஷ்யூ. டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல சீனா ஒரு மாஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க. 11.18 கிலோமீட்டர் அண்டர் வாட்டர் ஹை ஸ்பீட் ரெயில் டனலை யாங்தி ரிவர் கீழே கட்டியிருக்காங்க. இதோட ஸ்பீட் வந்து 350 km/h. 350 km/h அண்டர் வாட்டர்லையா? தட்ஸ் கிரேசி. ஆமா. அப்புறம் சீனா அவங்களோட டியாங்கோங் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 2 பாகிஸ்தான் ஆஸ்ட்ரோநாட்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் முகமது ஜீஷான் அலி அப்புறம் குர்ரம் தவுத். பாகிஸ்தான் ஸ்பேஸ்க்கு போறது இருக்கட்டும், அவங்க புதுசா ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணிருக்காங்களே. ரைட், அது டைமோர் ஏர் லான்ச்டு ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல், அதாவது ALCM. இதோட ரேஞ்ச் வந்து 600 கிலோமீட்டர். ஓகே, இத கவுண்டர் பண்ற மாதிரி இந்தியன் ஆர்மிலயும் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இருக்கு. ஜென் உபேந்திர த்விவேதி, நம்ம COAS, இவரு USWC ஹால் ஆஃப் ஃபேம்ல ஆட் பண்ணிருக்காங்க. இவரு 3rd இந்தியன் ஆர்மி சீஃப் இண்டக்டட். எக்ஸாக்ட்லி. இது ஒரு பெரிய ஆனர் நமக்கு. டிஃபென்ஸ் ஓகே, ஆனா இந்த குளோபல் கமாடிட்டி ஷிஃப்ட்ல நான் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்த பார்த்தேன். FT பிரேசில் திடீர்னு இந்தியாவை ஓவர்டேக் பண்ணி டாப் கார்ன், அதாவது மேஸ் எக்ஸ்போர்ட்டர் டு பங்களாதேஷா மாறினாங்க. நம்ம தானே பக்கத்து நாடு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் கம்மியாச்சே. இது ஒரு பிரில்லியண்டான அப்சர்வேஷன். இதுக்கு மெயின் ரீசன் இந்தியாவோட டொமெஸ்டிக் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் தான். பெட்ரோல்ல எத்தனால் மிக்ஸ் பண்றதுக்காக நம்ம நாட்டில் இருந்த மெய்ஸ் சர்ப்ளஸ் ஃபுல்லா இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஓஹோ, அப்போ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அவ்ளோ மேஸ் இல்ல, கரெக்ட்டா? கரெக்ட். நம்மளோட ஒரு பாலிசி சேஞ்ச் பிரேசிலுக்கு பங்களாதேஷ் மார்க்கெட்டை பிடிக்க ஒரு பெரிய சான்ஸா அமைஞ்சிடுச்சு. திஸ் இஸ் லிட்ரலி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இங்க நடக்கிற ஒரு பாலிசி அங்க மார்க்கெட்டே மாத்துது. சரி, ஃபைனலா நாம ஸ்போர்ட்ஸ், புக்ஸ், டேஸ் அண்ட் ஒபிச்சுவரிஸ்க்கு வந்துட்டோம். ஸ்போர்ட்ஸ்ல FIFA உமன்ஸ் டெவலப்மெண்ட் கமர்ஷியல் ஸ்ட்ராட்டஜி 2026ல இந்தியா செலக்ட் ஆயிருக்கு. டைம்லைன் வந்து மே அக்டோபர் 2026. AFC கிளப் லைசன்சிங்காக இதை பண்றாங்க. ஆனா அத்லெட்டிக்ஸ்ல நமக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்கு. ஆமா, அந்த அத்லெட்டிக்ஸ் இன்டெகிரிட்டி யூனிட், அதாவது AIU டோப்பிங் கிரைசிஸ் தானா? அதேதான். இந்தியா இப்போ கேட்டகரி ஏல இருக்கு. 2024ல 71 ADRVs வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இது ரொம்ப வர்ஸ்டான சிச்சுவேஷன். அதனால அடில் சுமவாரியாலா என்ன சொல்றாருன்னா, டோப்பிங் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஆக்கணும்னு கேக்குறாரு. ஓகே, ரேபிட் ஃபயரா புக்ஸ் அண்ட் டேஸ் பாத்திரலாம். புக்ஸ்ல ஜென், மனோஜ் முகுந்த் நாரவனே எழுதின தி கியூரியஸ் அண்ட் தி கிளாசிஃபைட். டேஸ்ல ஏப்ரல் 22 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் டே 2026, ஏப்ரல் 23 வந்து UN ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே 2026 அண்ட் ஏப்ரல் 25 வந்து வேர்ல்ட் மலேரியா டே 2026. ஒபிச்சுவரிஸ்ல நம்ம 2 பேரும் நோட் பண்ணணும். ஒருத்தர் டீன் தாபுலாரிஸ், ஆஸ்கார் வின்னிங் ப்ரொடக்ஷன் டிசைனர், தி காட்ஃபாதர் பார்ட் 2க்காக ஆஸ்கர் வாங்கினவர். இன்னொருத்தர் நாடேந்திரலா பாஸ்கர ராவ், ஃபார்மர் APCM, அப்புறம் கோ-ஃபவுண்டர் ஆஃப் TDP இன் 1982. ஓகே, இன்னைக்கு செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வச்சு ஒரு தாட். இந்தியாவோட இத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு சின்ன உள்நாட்டு பாலிசி பிரேசில் அண்ட் பங்களாதேஷ் நடுல ஒரு குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸை மாத்துதுன்னா, வெளியே தெரியாம இன்னும் எத்தனையோ கிளைமேட் பாலிசிஸ் இந்த உலக பொருளாதார வரைபடத்தை மாத்திட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாவ், ரியலி ப்ரொவோக்கிங் தாட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்போ சும்மா ஃபேக்ட்ஸை மனப்பாடம் பண்ணாம இந்த மாதிரி டாட்ஸை கனெக்ட் பண்ணி படிச்சாதான் நாம எக்ஸாம்ல ஷைன் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. 25th April 2026 கரண்ட் அஃபேர்ஸ் டேஷ்போர்டை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டோம். உங்களோட ப்ரிப்பரேஷன்ல எந்த பிரேக்கும் இல்லாம இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டெலிகிராம் சேனல் லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.